வாட் ப்ரோ? ஐயோ ப்ரோ. ஏய் ப்ரோ. அது இன்ட்ரோ ப்ரோ. ஸ்ட்ரேஞ்சர் எக்ஸ் எப்படி இன்ட்ரோ கொடுப்பீங்க? கல்ல நினைக்குது. சச்சின் போச்சுடா. வணக்கம். வெல்கம் டு ஸ்ட்ரேஞ்சர். போதும் இன்ட்ரோ நான் வீடியோக்குள்ள போயிடுவோம். என்னடா என்னடா இழிச்சோய பாருங்க. சரி இப்போ என்ன கண்டென்ட் தெரியாது இல்ல? என்ன கண்டென்ட்? சொல்லுங்க பாய். சொல்லு. நிறைய பேருக்கு ஃபெயிலியர்லாம் ஆகிருக்கு. நம்பர் 1. ஏன்னா பிளிச்சே உனக்கு ஆகணும்டா. வண்டி புதுசா வேற வாங்கியிருக்கீங்க. நம்பர் 1னா வேலைக்கெல்லாம் வேற போறாரு கோர்ஸ் படிக்க. நம்பர் 1. யார் நான் இங்கே யோசிச்சு போறேன். வேலைக்கு போறல ஓகே கம்பெனிக்கு ஓனா போறேன். அதான் நிறைய பேருக்கு வாழ்க்கையில ஃபெயிலியர் ஆயிருக்கு. வண்டி எல்லாம் புதுசா வாங்கிருக்கீங்க. இந்த மாதிரி பல்வேறு தொழிலுக்கு போறீங்க. அங்க யார் தெரியுதா? அங்க பாக்குறேன். இல்ல எல்லாரும் தொழிலுக்கு புரியல. கண்டென்ட் சாதாரணமான கண்டென்ட் தான். நம்ம ஒண்ணும் புதுசா பண்ணல, எல்லாரும் அழிவு பண்ணதுதான். என்ன கண்டென்ட்னா இப்ப எல்லாருக்கும் ஜோசியம் பார்க்க போறேன். ஜோசியம் பார்க்க போறேன். பாரு கிளி எங்க? இதுல எங்க பாக்குறது? இதுல எங்க பாக்குறது? கிளி எங்க? கிளி கிடையாது, கம்ப்யூட்டர் ஜோசியம். சிவகாமி கம்ப்யூட்டர் ஜோசியம். இந்த வீடியோ யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கத்துடன் எடுக்கப்பட்ட வீடியோ அல்ல. இது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக எடுக்கப்பட்ட வீடியோ ஆகும். அதையும் மீறி யாருடைய மனதோ அல்லது ஜோதிடர்களின் மனதோ காயப்பட்டிருந்தால் எங்களை மன்னிக்கவும். இப்ப என்ன கண்டென்ட்னா இந்த கேரக்டரிஸ்டிக்லாம் சொல்லும். அதெல்லாம் கரெக்டா இருக்கா நீ சொல்லு, நாங்களும் சொல்றோம் கரெக்டா இருக்கா இல்லையா. அதுதான் ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்கா பாத்து சொல்லு. அதுக்கு அடுத்து இப்ப ஃபர்ஸ்ட் என்னன்னா உன் கேரக்டரிஸ்டிக் என்னன்னு சொல்லுவாங்க டோட்டலா. அதுக்கு அடுத்து இந்த வருஷம் எப்படி இருக்குறோ உனக்கு பாப்போம். அதுதான் கண்டென்ட். கரெக்டா இருக்கா இல்லையா மட்டும் நீ சொல்லு. தவறு சரி. என்ன ராசி உனக்கு? சரியா? இது முதல்ல கேட்டாச்சு. மயிர் உன் ராசி என்ன? மிதுன ராசி. உனக்கு மிதுன ராசி. வாழ்க்கை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ராசி என்னன்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசி. இந்த மிதுன ராசினாலே இரட்டை குணம் கொண்டவர்கள். இதுக்கு அதிபதி வந்து புதன். இந்த புதன் ராசி இருந்தால இரட்டை குணம் ரொம்ப அறிவாளியா இருப்பாங்க, ரொம்ப நாலேஜபிள். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. பார்த்ததெல்லாம் கத்துக்கணும், பார்த்ததெல்லாம் ட்ரை பண்ணணும்னு ஆசை. இப்போ அவங்க வந்து டிவில அப்படின்னா இல்ல கொஞ்சம் ஆசைப்படுவாங்க. அப்படின்னா இல்ல. இப்போ அவங்க வந்து டிவில யாரையாவது பார்த்துட்டு அவங்க வந்து நம்ம மைண்ட் அங்க போகுது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல ஒருத்தவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. உடனே அவங்களை வந்து இன்டர்வியூ பார்த்து இவங்க வந்து இது வந்து மிதுன ராசி அப்படின்னா ரெட்டை இருக்கும் இல்லையா, ஜெமினை. சோ ரெண்டு பேர் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து இவங்களுக்குள்ளேயும் ரெண்டு அதாவது கடவுள் பாதி மிருகம் பாதிங்கிற மாதிரி அவங்களே இருப்பாங்க. நல்லவங்க அவங்களே இருப்பாங்க. அப்படிங்கிற அளவுக்கு அவங்க திடீர்னு அவங்க மூடு மாறும், திடீர்னு கோவப்படுவாங்க, திடீர்னு ஆத்திரப்படுவாங்க. மூடு வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஓடோடி போய் உழைச்சிட்டே இருப்பாங்க, சலிக்கவே மாட்டாங்க. இவனை கொன்னுடலாமா? ஒரு இடத்துக்கு போனா அந்த இடத்துல முடியாது. ஒரே இடத்துல ஒரு 10 சொல்லுவாங்கன்னு என்ன சுறுசுறுப்பா இருக்காங்க, பெஸ்ட் நாலேஜபிளா இருப்பானே, அதுவும் இல்ல. எல்லாமே எதுவுமே கரெக்டா இல்ல. அது மூணே மூணு வார்த்தை சொன்னதே கரெக்ட். இரு பாக்குற எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி டிவில அப்படி யாரை பார்த்தாலும் அப்படி சொல்லி சொல்லிச்சு. எனக்கு தெரியல எவன் மோட்டிவேஷன் பண்றானோ அதை பத்தி பண்ணுவோம் சொன்னாங்க. இந்த அக்கா பொய்யா சொல்லுறா வேற மாத்தோண்டா. டேய் இப்போ நான்
இதை இப்ப மாத்தோம் விட்டுருவோம். பாரு, வேணுங்கிறது இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் தான்டா லியோ. அந்த அக்கா விட அந்த அக்கா விட பார்த்ததற்கெல்லாம் கத்துக்கணும், பார்த்ததெல்லாம் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அது என்ன போட்டிருக்கு? Characters, marriage, life, job. இப்பதான் புரியுது. அந்த அது 23 நிமிஷம் போட்டிருக்கு. இல்ல இல்ல அந்த ஆண்டி கரெக்டா இருக்கு. பாத்தீங்களா, பார்த்தோன்னே எல்லாம் ட்ரை பண்ணணும். நல்லா சொல்லுவாங்க. ஒரு திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ஒரு சாதா கல்லு எப்படி வைரக்கல்லா மாறும். அதுதான் எங்களோட life. தெரியுதா, சாதாரண வைரக்கல்ல வந்து ஏமாத்தி வித்துருவாங்க. அடி இந்த பாப்பா, நான் 3 நிமிஷம் தான். இந்த வருஷம் எப்படி இருக்கு பாப்பா, அதை விட்டுருங்க. நோ மோர் ஜோக்ஸ். இத பாருங்க. நோம்பு வைக்கணும். நோம்பு வைக்கணும். இது ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல சொன்னீங்க, என்ன அது? பேன் இண்டியா. பாண்டியா. 2025ஆம் ஆண்டு பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். மிதுன ராசிக்காரர்கள் அதிக யோகத்தையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசி. ஐயோ, தேகாரகத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். பிரஷர் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆர்க்கு சம்பந்தப்பட்ட விஷயம், ரத்த ஞானங்கள் விஷயத்தில் கவனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆளுநராக தெய்வ வழிபாடு, பட்டீஸ்வரன் துர்கை வழிபாடு, சகல விதத்தில் சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் மிதுன ராசிக்காரர்களுக்கு தேகாரோக்கியமும் மன ஒரு 4 நாள் போலாம். அழுத்தமும் ஏற்படும். பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பாக்குறதே அடுத்த குடும்ப வீடியோ தான் பாக்குறோம். என்ன ஒரு வீடியோ பாக்குறீங்க? அது புரியும், ஆடியன்ஸுக்கு புரியும். என்னடா பண்றான்? மேல பணமே இருக்கல. இதோ கேமரா ஆன் பண்ணோன்னே அப்படியே அமைதியாகாதீங்க, அதே வைபிளே இருங்க. வாங்க லைக் பண்ணுங்க. பண்றா. இந்த பண்ணு. மாத்தோம். அப்படியே ஒரு intro கொடு. சாலமன் பாப்பாங்க. சேனல் பேரை சொல்லி intro கொடு. உங்கள மாதிரி சோதா பசங்க எல்லாம் வச்சு பெரிய கனவு கண்டமா. எப்படா வீசி நல்லா இருக்கு. விஜய் ஆனா பாய் புரியுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? விஜய் தான் சொல்லி அந்த தெரியுற மாதிரி வாங்க வாங்க நம்பர்ல. அலா பரசாட்டே ஒண்ணு மனம் என்ன கத்துறியா? ட்ரை பண்ணா ஆகிரிய ஏய், பாருங்க.